அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அன்புமணி வசம் சென்ற பாமகவை மீட்பதற்காக குழு அமைத்திருக்கிறார் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கலிப்துல்லா. இந்த சம்பவம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே நிலவி வந்த மோதல் போக்கு காரணமாக பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து தனது அன்புமணியை நீக்கம் செய்து பாமக ராமதாஸ் அண்மையில் அறிவித்தார். ஆனால் பாமகவின் தலைவராக தொடர்ந்து அன்புமணி செயல்படுவார் என பாமகவின் தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக அன்புமணி தரப்பினர் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக ஜி.கே. மணி மற்றும் பல்வேறு ராமதாஸ் தரப்பினர் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தை சந்தித்து பல முறை மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அந்த மனுக்களை நிராகரித்து செய்து அன்புமணி தான் தலைவராக செயல்படுவார் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தற்போது இரு தரப்பினரும் மோதல் போக்கு நீடித்து வந்தனர். இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தை சந்தித்து ராமதாஸ் தரப்பினர் போராட்டத்தை நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். இந்த நிலையில் டெல்லியில் வரும் 4ஆம் தேதி தேர்தல் ஆணையத்தை சந்தித்து ஜி.கே. மணி தலைமையில் போராட்டம் நடத்த உள்ளது. இந்த நிலையில் ஜி.கே. மணி தற்போது டெல்லியில் 3 நாட்களாக முகாமிட்டு தற்போது தங்கியிருந்து சட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பாமகவை தன் வசம் கொண்டு வர பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது ஒரு குழுவை ஒன்றை அமைத்துள்ளார். அந்த குழுவில் பாமக பொருளாளர் மன்சூர் ஹுசைன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். இந்த நிலையில் தற்போது பாமக தன் வசம் கொண்டு வருவதற்காக குழு ஒன்றை அமைத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது வழக்கு விசாரணை தொடர்பாக இன்று 3 மணி அளவில் தற்போது டெல்லியில் உள்ள உச்சநீதிமன்றத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் விசாரணை நடத்த உள்ள நிலையில் விவரங்களுக்கு நன்றி கலிப்துல்லா.